சரவணன், வணக்கம். தாவேகா தரப்பிலும் காவல்துறை தரப்பிலும் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது? மேலும் நீதிபதி தரப்பில் என்னென்ன கேள்விகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது? விரிவா சொல்லுங்க. தாவேகா பிரச்சார கூட்டத்துல 41 பேர் உயிரிழந்த இந்த வழக்குல 2 பேர் கைது செய்யப்பட்டு இன்று நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதற்காக மதியழகனும் பவுன்ராஜும் தாவேகா நிர்வாகிகள் இருவருமே நீதிமன்றத்துல கரூர் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்துல நீதிபதி பரத்குமார் முன்னிலையில் ஆஜர்படுத்தார்கள். அப்பொழுது நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவது கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தாவேகா தரப்புல, அதாவது மதியழகனும் பவுன்ராஜ் தரப்பிலும் தாவேகா தரப்புல வழக்கறிஞர்கள் ஆஜராகினர். அப்பொழுது முன்னதாக வந்து ஆஜரான இருவரிடமும் கைது செய்ததை வீட்டில் சொன்னார்களா, போலீஸ் தாக்கினார்களா போன்ற வழக்கமாக நடைமுறை கேள்விகள் வந்து முன்வைக்கப்பட்டது. போலீஸ் தரப்பில் வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டை விளக்கினர். இந்த பதிவு செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக குற்றச்சாட்டை விளக்கினர். அது முக்கியமாக நிபந்தனைகள் வந்து மீறப்பட்டது என்று போலீஸ் தரப்பு, அரசு தரப்பினுடைய வழக்கறிஞர் வந்து கூறினார். கைது நடவடிக்கையும் நடைமுறைகளை பின்பற்றிதான் போலீஸ் வந்து மேற்கொண்டது என்றும் வழக்கறிஞர் தெரிவித்தார். 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், இன்னும் சிகிச்சையில் இருக்கிறார்கள் என்றும் அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து தாவேகா தரப்புல வாதம், உண்மையில் நடந்தது என்ன என ஆவணங்கள் தாக்கல் செய்கிறோம், அதற்கான கால அவகாசம் தேவை, அதாவது ஒரு 10 நிமிடமாக கால அவகாசம் தேவை, ஆவணம் இருக்கிறது குறித்து விளக்குகிறோம் என்று அவர்கள் கேட்டனர். உண்மைத்தன்மை தெரியாமல் முடிவுக்கு வரக்கூடாது என்று தாவேகா தரப்புல வழக்கறிஞர்கள் வாதிட்டனர். அருணா ஜெகதீசன் ஒரு நபர் ஆணையம் விசாரணை உள்ளது என்று போலீஸ் தரப்பு கூறியது. அப்படி இருக்கும் பொழுது அருணா ஜெகதீசன் விசாரணை ஆணையம் வந்து அமைத்து கமிஷன் அறிக்கை வராமல் கைது நடவடிக்கை ஏன் செய்தார்கள் என்று தாவேகா தரப்புல கேள்வி முன்வைக்கப்பட்டது. பிறகு நீதிமன்ற காவல் கொடுக்கக்கூடாது என்று தாவேகா தரப்புல வந்து வாதங்களை முன்வைத்தனர். உண்மைத்தன்மையை வந்து ஓரளவு தெரிவிப்பதற்கு எங்களிடம் ஆதாரம் இருக்கிறது, அதற்கான ஒரு 10 நிமிடம் தேவை என்று தாவேகா தரப்புல தொடர்ந்து வாதிட்டு வந்தனர். முதலில் அது குறித்த விளக்கம் அளித்தனர். அது குறித்து வந்து தாவேகா தரப்புல நீதிபதியிடம் முறையிட்டு முதலில் அனுமதி கேட்ட இடம் குறித்து, அதாவது 19ஆம் தேதி பழைய பேருந்து நிலையம் அருகே வந்து இடத்தை வந்து கேட்டோம். அந்த இடத்தை வந்து வேறொரு கட்சி கேட்டிருப்பதால் தர முடியாது என்று போலீசார் கூறிவிட்டார்கள். பிறகு 23ஆம் தேதி லைட் ஹவுஸ் ரவுண்டானாவை கேட்டோம். அந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானாவை வந்து ஏற்கனவே வந்து நாங்கள் வந்து அந்த இடத்தை பார்த்து சென்றோம். அதில் நிறைய பேர் அங்கே வந்து நிற்கலாம் என்பதையெல்லாம் வந்து பார்த்து விட்டுதான் கேட்டோம். போலீசாரே வந்து முதல் இடத்தை பஸ் ஸ்டாண்ட் அருகே கேட்கும் பொழுது அவர்களே வந்து லைட் ஹவுஸ் இடத்தை, லைட் ஹவுஸ் ரவுண்டானாவை வந்து அவர்களே பரிந்துரைத்தார்கள். பிறகு 23ஆம் தேதி அனுமதி கொடுக்கும் பொழுது வேறொரு காரணத்தை சொல்லி, இங்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறது என்ற காரணத்தை சொல்லி அவர்கள் நிராகரித்து விட்டார் என்று தாவேகா தரப்புல சொல்லப்பட்டது. லைட் ஹவுஸ் பகுதிக்கு மாற்று இடம் கேட்டீர்களா என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு பிறகுதான் வந்து இந்த இடத்தை, இந்த குறிப்பிட்ட வேலுச்சாமிபுரம் இடம் குறித்து ஏற்கனவே ஒரு கட்சி கூட்டம் நடந்தது தொடர்பாக போலீசார் வந்து கூறியதால அந்த இடத்தை எடுத்துக்கொண்டோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த இடம் வந்து மனு கொடுத்து அதற்கு ஒதுக்கப்பட்டது என்றும், ஆனால் 10,000 பேர் தான் நாங்கள் எங்கள் கட்சியிலிருந்து வளர்ந்து வரக்கூடிய கட்சி நிர்வாகிகள் தான் இருக்கிறார்கள், அந்த 10,000 பேர் தான் நாங்கள் கொடுத்தோம். ஆனால் பொதுமக்கள் பலரும் வந்து வந்தார்கள். லைட் ஹவுஸ் பகுதியில காலியிடம் இருந்தது. முதலில் வந்து பார்க்கும்போது காலியிடம் இருந்தது. 5 பிரிவுகளாக அங்க சாலை இருக்கிறது. அது விஸ்தாரமான இடமாக இருந்தது. 1,20,000 சதுர அடி வந்து அந்த இடத்துல காலியிடம் இருக்கிறது. 60,000 பேர் வரை நிற்கலாம் என்று நாங்களே கட்சி நிர்வாகிகளை அளந்து பார்த்து கூட தெரிவித்தோம். அந்த இடத்தை வந்து நிராகரித்து விட்டார்கள் என்று தாவேகா தரப்புல வந்து கூறப்பட்டது. அதே வேளையில உளவுத்துறை வந்து 30,000 முதல் 40,000 பேர் வரை வருவார்கள் என ஏற்கனவே வந்து அவர்களே வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரிவித்து விட்டார்கள். இதெல்லாம் தெரிந்தும் தான் வந்து அவர்கள் வந்து அனுமதித்தார்கள் என்று தாவேகா தரப்புல வந்து கூறுகிறார்கள். போலீசார் நேரடியாக வந்து நீதிபதி வந்து விளக்கினார். குறிப்பாக டிஎஸ்பி வந்து இது குறித்து வந்து நேரடியாக விளக்கினார். முதல் இடங்களில் வந்து ஏன் வந்து அனுமதி மறுக்கப்பட்டது, அது குறுகலான இடம், அருகில் ஆறு உள்ளது என்பதையெல்லாம் குறிப்பிட்டு 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் வந்து நேரடியாக அந்த இடத்தை பார்த்திருந்தால் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், அவர்கள் பார்க்கவில்லை என்று டிஎஸ்பி செல்வராஜே வந்து விளக்கினார். வேலுச்சாமிபுரம் பகுதியில 90,000 பேர் இருக்கும் அளவு இருந்தது என்று ஆய்வு செய்தோம் என்றும் கூட போலீஸ் தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டது. அந்த இடத்துல ஏற்கனவே வந்து 2 தினங்களுக்கு முன்புதான் வேறொரு கட்சியினுடைய கூட்டம் நடந்தது. அங்கு ஒரு 15,000 பேர் தான் வந்திருந்தார்கள். அதற்கு நாங்கள் 137 போலீசார் தான் பாதுகாப்பை போட்டிருந்தோம். இந்த கூட்டத்திற்கு அதிகமாகவே வந்து நாங்கள் பாதுகாப்பை போட்டிருந்தோம் என்று டிஎஸ்பி விளக்கும் பொழுது நீதிபதி குறிப்பிட்டு, டிஎஸ்பிக்கு இந்த விவகாரத்துல இபிஎஸ்க்கு வருவது கட்சி கூட்டம், ஆனால் விஜய்க்கு அனைத்து தரப்பினரும் வந்து வருவார்கள் என்று நீதிபதி குறிப்பிட்டு அதை சுட்டிக்காட்டினார். பிறகு டிஎஸ்பி தொடர்ந்து கூறும்பொழுது நேரத்தை கடைபிடிக்காததான் முக்கியமான ஒரு காரணம், இந்த பிரச்சனைக்கு நேரத்தை கடைபிடிக்காதான் முக்கியமான காரணம் என குறிப்பிட்டார்கள். ஏன் 10,000 பேருக்கு மட்டுமே அனுமதி கேட்டீர்கள் என்று நீதிபதி ஒரு கேள்வியை வந்து எழுப்பினார். பொதுமக்கள், குழந்தைகள் வருவார்கள் என தெரியாதா? விடுமுறை நாள், காலாண்டு விடுமுறை, இப்படி பல தரப்பு மக்களும் வந்து வருவார்கள் என்று உங்களுக்கு
தெரியாதா என நீதிபதி கேட்டார். 3 இடங்களுமே நீங்கள் கேட்ட 3 இடங்களுமே 10,000 பேர் வரை பத்தாது, அதிகமாக நீங்கள் கேட்டிருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிட்டனர். இதற்கு அரசுதான் முக்கியமான காரணம் என்று அவர்கள் மீண்டும் தாவேகா தரப்புல வாதங்களை முன்வைத்தனர். அப்பொழுது நீதிபதி குறிப்பிட்டு இந்த இடங்கள் எல்லாம் போதுமான அளவு இல்லையே, ஏன் 10,000 பேர் மட்டுமே கேட்டீர்கள் என்ற கேள்வியை தொடர்ந்து முன்வைத்தார். அவரவர் உயிரை காப்பாற்றதான் அந்த இடத்திலே ஓடுவார்கள் என்றும் நீதிபதி நீதிபதி குறிப்பிட்டு அவர்கள் தெரிவித்தார். பிறகு டிஎஸ்பி செல்வராஜ் விளக்கம் அளிக்கும் பொழுது தொடர்ந்து விஜயினுடைய அந்த பிரச்சார வாகனம் கொண்டிருந்த பகுதிகள் குறித்து குறிப்பிட்டார். அதுல செம்மடை, மண்மண்டலம் போன்ற இடங்களில் எல்லாம் வாகனத்தை நிறுத்தினார்கள். நாங்கள் தொடர்ந்து 2ஆம் கட்ட தலைவர்களை அணுகி சீக்கிரம் வரவழைக்க நிர்வாகிகளை வற்புறுத்தினோம். குறிப்பாக கைது செய்யப்பட்டிருக்கூடிய இந்த 2 பேரிடமும் தொடர்ந்து வற்புறுத்தினோம். ஆனால் அவர்கள் அதை செவிமடுக்கவில்லை, கேட்கவில்லை. மாறாக அனுமதிக்கப்பட்ட பகுதியை மீறி ராங் ரூட்டில் அவர்கள் சென்றார்கள். அந்த பிரச்சார வாகனம் சென்றது ராங் ரூட்டில் போக வேண்டாம் என்ற எச்சரிக்கையை மீறி அவர்கள் சென்றார்கள் என்று டிஎஸ்பி தெரிவித்தார். வாகனத்தை அவர்கள் நிறுத்தவில்லை, எச்சரிக்கை செய்தும் அவர்கள் நிறுத்தவில்லை. அது மட்டுமில்லாமல் அந்த வாகனத்திலிருந்து, கேரவன் வாகனத்திலிருந்து விஜய் இருக்கையிலிருந்து உள்ளே சென்று விட்டார். அதனால் அவரை பார்க்க பிரச்சார இடத்திற்கு கூட்டம் சேர்ந்தது. அந்த இடத்தில் இருந்த கூட்டம் அவரை காணவில்லை என்று பிரச்சாரம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு கூட்டம் சேர்ந்தது. 12 மணி அளவிலிருந்தே சாப்பாடு இல்லாமல் குழந்தைகளுடன் பலர் காத்திருந்தனர். அந்த நேரத்தில் வெகு நேரமாக காத்திருந்து அவர்கள் எல்லாமே அந்த இடத்திற்கு சேர்ந்து விட்டார்கள். பேருந்து அந்த இடத்தை சென்றடைந்து ஒரு 5 நிமிடம் கழித்துதான் விஜய் பேருந்திற்கு மேலே வந்தார் என்று டிஎஸ்பி கூறினார். விஜய் மேலே சிறிது நேரத்தில் அசாதாரண சூழல் நடந்தது என்று டிஎஸ்பி கூறினார். நாங்கள் தான் ஆம்புலன்ஸை வரவழைத்தோம், ஆனால் ஆம்புலன்ஸை வரவிடாமல் தடுத்தனர், தாக்கினர், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை தாக்கினர் என்று டிஎஸ்பி குறிப்பிட்டோடு அது தொடர்பான வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். இந்த கைது செய்யப்பட்ட இருவரும் தான் அந்த பிரச்சார வாகனத்தை மேற்கொண்டு உள்ளே வரவிடாமல் தாமதப்படுத்தினர் என்று டிஎஸ்பி நேரடியாக குற்றம் சாட்டினார். இந்த சூழலை தற்போது ஏற்படுவதற்கு முன்பாக இந்த சூழலை 2ஆம் கட்ட தலைவர்கள் சொன்னோம். ஆனால் அவர்கள் கேரவனுக்குள் இருந்த விஜயிடம் அதை எடுத்துரைக்கவில்லை. அந்த இடத்துல அசாதாரண சூழல் நடக்கும் என கவனித்த போலீசார் ஏன் அனுமதித்தனர் என குறுக்கிட்டு தாவேகா தரப்பு கூறியது. முன்னதாகவே அவர்களுக்கு உளவுத்துறை இருக்கிறது, கூட்டம் அதிகமாக கூடுகிறது, அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக கூடுகிறது என்று தெரிந்து உளவுத்துறை அவர்களுக்கு அறிக்கை கொடுத்திருந்தும் ஏன் அவற்றை நிறுத்தவில்லை என்று தாவேகா தரப்புல ஒரு கேள்வியை அவர்கள் முன்வைத்தார்கள். 50 மீட்டருக்கு முன்பாகவே பேச சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை என்று டிஎஸ்பி மீண்டும் குற்றச்சாட்டை முன்வைத்தார். 500 போலீசார் பாதுகாப்பு போட்டிருந்தோம், அதற்கான ஆதாரங்களை தருகிறோம் என்று டிஎஸ்பி கூறினார். அனுமதிக்கப்பட்டதை விட கூட்டம் வருவதை ஏன் போலீசார் தடுக்கவில்லை தரப்பு தொடர்ந்து குறுக்கிட்டு அவர்கள் வாதங்களை முன்வைத்த நிலையில் தான் டிஎஸ்பி தரப்புல முன்னதாகவே இது போன்ற சூழலை உணர்ந்து கொண்டுதான் நாங்கள் முன்னதாகவே வாகனத்தை நிறுத்த சொன்னோம், ஆனால் இந்த இடத்தில் தான் பேச வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து வாகனத்தை முன்னேற்றி கொண்டு சென்றார்கள் என்று டிஎஸ்பி நேரடியாக விளக்கமளித்தார். அதே போன்ற தாவேகா தரப்புல விஜயின் மற்ற ஊர் பிரச்சாரங்களில் வரக்கூடிய கூட்டத்தை ஆராயாமல் காவல்துறை அனுமதி கொடுத்திருப்பார்களா, அவர்களுடைய உளவுத்துறை அதையெல்லாம் குறிப்பிட்டு கொடுத்திருக்க மாட்டார்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சார இடத்துல சாக்கடை குழிகள் சரிவர மூடப்படாமல் இருந்தது, வெறும் அட்டைகளை கொண்டு மூடியிருந்தார்கள், அவற்றை சரியாக சரி செய்து அந்த இடத்தை கொடுக்கவில்லை என்றும் இந்த இடத்துல இதற்கு முன்பு 25,000 பேர் கூடிய ஒரு கூட்டத்திற்கு அனுமதி மறுத்திருக்கிறார்கள், அதற்கான ஆவணங்களையும் தருகிறோம் என்று ஒரு ஆவணத்தை திமுக தரப்புல கொடுக்கப்பட்டது. கடந்த ஆண்டுல ஏற்பாடு செய்திருந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது குறித்த ஆவணங்களை தாவேகா தரப்புல கொடுத்தார்கள். உங்கள் கூட்டத்திற்கு 50,000 பேர் வருவார்கள் என போலீஸே முன்பே எங்களிடம் சொன்னது, நாங்கள் 10,000 பேர் அந்த இடத்தில் கேட்டிருந்தாலும் உங்கள் கூட்டத்திற்கு லைட் ஹவுஸ் பகுதியிலே வேண்டாம், அதனால் நீங்க இந்த இடத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், வெளிச்சாம்புரத்துல 50,000 பேர் வரை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அங்கே அதற்கு போதுமான இடம் இருக்கிறது என்று அவர்கள் வாய்மொழியாக சொன்னார்கள் என்று தாவேகா தரப்புல கூறினார்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த இடத்துல அரசியல் சூழ்ச்சியும் இருக்கிறது என்று தாவேகா தரப்புல ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். இருந்தாலும் தற்பொழுது இந்த வழக்கை பொறுத்தவரை இவர்களை நீங்கள் கைது நடவடிக்கைக்கு உட்படுத்தக்கூடாது என்று மீண்டும் வாதங்களை முன்வைத்து, நாங்கள் காசு கொடுத்து வண்டி வைத்து யாரையும் கூட்டு வரவில்லை, நாங்கள் அனுமதி பெற்றது 10,000 பேர் தான், அவர்களாக பல ஊர்களில் இருந்து பொதுமக்கள் வந்தார்கள், பொதுமக்கள் வரக்கூடிய பொதுமக்களை நாங்கள் தடுத்து நீங்கள் வரக்கூடாது என்று சொல்ல முடியாது, ஆனால் அதற்கான அதிகாரம் பெற்றது அரசு தரப்பு காவல்துறை, அந்த காவல்துறை ஏன் அவற்றை செய்யவில்லை, கூட்டம் கூடுகிறது என்று தெரிந்தே ஏன் அனுமதித்தார்கள் என்ற கேள்வியை மீண்டும் தாவேகா வைத்தார்கள். பிறகு டிஎஸ்பி குறிப்பிட்டு அவர்கள் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு காரணமே 3 மணிக்கு வந்திருந்தாலும் எந்தவித அசம்பாதமும் நடந்திருக்காது, அவர்கள் அனுமதி கேட்ட நேரத்தை விட 4 மணி நேரம் தாமதமாக வந்தார்கள் என்ற டிஎஸ்பி ஒரு குற்றச்சாட்டை பிரதான குற்றச்சாட்டாக அவர் வைத்தார். நாங்கள் மட்டுமே என பொறுப்பு என ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தாவேகா தரப்பு மீண்டும் வாதித்தது. அரசு தரப்பிலும் தவறு உள்ளது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டது. அந்த இடத்துல ஒரு அசாதாரண சூழல் நடந்த இடத்துல அந்த இடத்துல இதற்கு முன்பாகவே ஒரு சாலை தான் 2 பகுதியிலும் செல்லக்கூடிய ஈரோடு சாலையில தான் அந்த பிரச்சாரம் கொண்டாடுறது. அந்த இடத்துல ஒரு 15 மீட்டருக்கு சென்டர் மீடியனை எடுக்க சொன்னோம். அங்க இருக்கக்கூடிய கருங்கற்கள்
வந்து அந்த கற்களை அகற்றினால் பேருந்து அங்க நிற்பதற்கு வசதியாக இருக்கும். பொதுமக்களும் சுற்றி நின்று பார்ப்பதற்கு அங்கு கொஞ்சம் இடவசதி இருக்கும். அந்த டிவிக்கு தரப்புல கேட்டிருந்தோம். ஆனால் காவல்துறை அவ்வாறு அதை செய்யவில்லை. அந்த இடத்துல இடைஞ்சலாக மக்கள் இருப்பதற்கு இடைஞ்சலாக அடிப்படையில் அதன் மீதும் ஏறி கீழே விழுந்தனர் என்று தாவேக்கா குறிப்பிட்டிருந்தனர். எல்லா நிபந்தனையும் நாங்கள் முறையாக பின்பற்றினோம் என்றும் அவர்கள் கூறினர். திடீரென நீதிபதி குறுக்கிட்டு போலீசார் தான் 50 மீட்டர் முன்னதாகவே நிறுத்த சொன்ன போது ஏன் நீங்கள் நிறுத்தவில்லை என்ற கேள்வி. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கில் கைதான தாவேக நிர்வாகிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காவல்துறை தரப்பிலும் தாவேக தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நீதிபதி தரப்பில் பல்வேறு விதமான கேள்விகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. கரூர் நீதிமன்றத்தில் தாவேக தரப்பிலும் காவல்துறை தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் நீதிபதி தாவேக தரப்புக்கு சரமாரி கேள்வி எழுப்பியிருக்கிறார். விஜயை முதல்வர் மற்ற கட்சி தலைவர்களுடன் ஒப்பிட முடியாது. அவர் டாப் ஸ்டார் என்பதால் விஜய் கூட்டத்திற்கு 10,000 பேர் மட்டும் வருவார்கள் என எப்படி கணித்தீர்கள் என நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணகுமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.